இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. இல்லை, லோகேஷ் வந்துட்டு கமல் ஃபேனோ ரஜினி ஃபேனோ, ஆனால் இங்கே சிக்கலே என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு நார்மல் சினிமா ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுக்கறதுங்கிறதே சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அர்ஜுன் சாரை வந்து மங்காத்தால நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் சார் கூட இந்த லியோ படத்தில் பார்ப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமாம், அது வந்துட்டு ஃபெயிலியர் தானே. இப்போ அந்த ஒரு எண்ணமே வந்துட்டு தோத்துருச்சு இல்லையா? இப்போ இதே வந்துட்டு நீங்கள் விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியில் அர்ஜுன் அவர்களும் நல்லா பயன்படுத்திருந்தாங்க, ஓகே. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அது சத்யராஜா இருக்கட்டும், உபேந்திராவா இருக்கட்டும், இப்போ அந்த பக்கம் மலையாளத்தின் சோபின் ஷபீர், எல்லாரையும் உள்ளே கொண்டுட்டு வந்து நாம் ஒரு மேஜிக் பண்ணுறோம். நாகார்ஜுனா சார் இருக்காங்க, இவங்க எல்லாருமே அந்தந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் தான். இவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நாம் கதைக்குள்ளே உள்ள இவங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஃபிக்ஸ் பண்ணால் அது ஜஸ்டிஸ் ஆகுமா? அந்த ஜஸ்டிஸ் ஆகி அது சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வியில் தான் ஒரு சமீபத்தில் வந்துட்டு ஒரு 15-20 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு வில்லனா ரஜினி படத்துக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சிவாஜி படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் தான் நடிக்க வேண்டியது, சுமனுடைய கதாபாத்திரம் வந்து சத்யராஜ் நடிக்க வேண்டியது. இல்லை மிஸ்டர் பாரத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம், அந்த கதாபாத்திரத்துக்கு இணையாக இல்லை அதை விட தாண்டிய ஒரு கதாபாத்திரமாக தான் நடிப்பேன், இந்த கதாபாத்திரம் அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சத்யராஜ். அதுக்கப்புறம் எந்திரன்லையும் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாங்க, அந்த ப்ரொஃபசர் போரானுடைய கதாபாத்திரம் சத்யராஜ் கொடுக்கப்பட்டது. இல்லை இந்த கதாபாத்திரமும் வந்துட்டு ரஜினியோட வந்துட்டு இணையாக இல்லை, ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு ரேஞ்சில் இல்லைன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தையும் தவிர்த்துறாரு. இப்படி தவிர்த்துட்டு டக்குனு கூலியில ஒத்துக்கிறாரு. கதையா வந்துட்டு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்துக்காக இதை பயன்படுத்தாங்கன்னா இல்ல. இப்போ இதுல கூட வந்துட்டு கூலியில வந்துட்டு பழைய ரெஃபரன்ஸ் நிறைய கொண்டுட்டு வராங்க. ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு அது தேவையில்லைங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு பழைய ரெஃபரன்ஸ்லாம் தேவையில்லை. அவர் வராரு இல்ல, அன்னைக்கு தேதிக்கு நாங்க பாக்குறது தான் படம், அவர் சொல்றது தான் ஸ்டைலு, அதுதான் ஸ்டேட்மெண்ட், அதுதான் மாசு. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸோ இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து 21 செகண்ட் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க யூடியூப்ல. அது பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. எப்போ இந்த படம் வரும் அப்படின்னா, ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன ஒரு கமல் ஃபேனா இருந்தாலுமே இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு அவர் பண்ற படம் எல்லாமே வேற லெவலில் ஹிட்டான படங்களா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில கூலி வந்து வேற லெவலில் ஒரு படமா வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா வரப்போகுது, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு? இல்லை, லோகேஷ் வந்துட்டு கமல் ஃபேனோ ரஜினி ஃபேனோ, ஆனால் இங்கே சிக்கலே என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு நார்மல் சினிமா ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுக்கறதுங்கிறதே சிக்கலான ஒரு விஷயம். ஏற்கனவே லியோ படத்துலேயே நம்ம பார்த்தோம். லியோ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ ஜெயிலரில் நெல்சன் வந்துட்டு மற்ற ஸ்டார்ஸை பயன்படுத்துகிற அந்த அளவுக்கு லியோவில் வந்துட்டு இவர் யாரையுமே பயன்படுத்தலைங்கிறது தான் ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்தது. விஜயை தவிர்த்துட்டு அந்த இடத்துல வந்து லியோ படத்தில் வந்துட்டு யாரையுமே நீங்கள் முன்னிலைப்படுத்தி ஒரு சூப்பராக ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற அந்த ஒரு மீட்டில் நீங்கள் பேச முடியாது. அது மட்டும் ஒரு நெருடலான ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்துட்டு அர்ஜுன் இருந்தார், சஞ்சய் தத் இருந்தார், எல்லாரையுமே பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். யாரையுமே வந்துட்டு பெருசாக பயன்படுத்தலைங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் வச்சுக்கோங்க. ஏன்னா அர்ஜுன் சாரை வந்து மங்காத்தால நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் சார் கூட இந்த லியோ படத்துல பார்ப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அது வந்துட்டு ஃபெயிலியர் தானே. இப்போ அந்த ஒரு எண்ணமே வந்துட்டு தோத்துருச்சு இல்லையா? இப்போ இதே வந்துட்டு நீங்க விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா, விடாமுயற்சியில் அர்ஜுன் அவர்களும் நல்லா பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த படத்தினுடைய வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் தாண்டி அந்த படத்துல எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம்ங்கிறது ரொம்ப அழகாவே இருந்தது. எல்லாருமே நேர்த்தியாவே பண்ணியிருந்தாங்க. அதுல அர்ஜுன் அவர்களுடைய கதாபாத்திரம் ஒரு முழுமையா இருந்தது. லியோல அது இல்லை. அப்படியே நீங்கள் கூலிக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே சிக்கல் தான் இருக்குது. இப்போ நாம் வந்துட்டு ஒரு ரஜினிகாந்தனுடைய படம், ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம், ஒரு தலைவனுடைய படம் அப்படின்னா அந்த படத்தை நாம் பார்க்க போகிறதுக்கான ஒரே காரணம் தலைவனுடைய மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு. ஆமாம், ரஜினிகாந்த்ங்கிற அந்த ஒற்றை மந்திர சொல்ல பார்க்கறதுக்காக மட்டும்தான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ரஜினி அவர்கள் படம் நடித்தாலும் அந்த படத்தை பார்க்க போகிறான்னா அது ரஜினிக்காக மட்டும்தான், சுற்றி வர யாருக்காகவும் கிடையாதுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்போது ரஜினி அவர்களுடைய படத்தில் வந்துட்டு நிறைய கேஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்லேருந்தும் சூப்பர் ஸ்டார்த்தை கொண்டுட்டு வந்து வைக்கணுங்கிற நிர்பந்தம்லாம் கிடையாது. இன்றைக்கே நீங்கள் படையப்பால போய் பாருங்கள், யார் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்க கண்ணு ரஜினியை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது. பாஷா போய் பாருங்கள், முத்துவை போய் பாருங்கள். ஸோ நாம் கூலியை பார்க்க போகிறதும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுக்காக தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு இப்போ எதிர்பார்ப்பை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சேர்த்துருக்கிற அந்த கேஸ்டிங் இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்டார்ஸுக்கான ஒரு வேல்யூவாக ஒரு கதாபாத்திரமோ இல்லை இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திர வடிவமைப்பு கொடுக்குமா அப்படின்னா அது ஒரு இயக்குனருக்கு மிகப்பெரிய சவால். நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்னு. ரஜினியும் கமலும் சேர்ந்து கூட நடிக்க வச்சிடலாம், ஓகே. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அது சத்யராஜா இருக்கட்டும்,
உபேந்திராவாக இருக்கட்டும், இப்போ அந்த பக்கம் மலையாளத்தின் சோபின் ஷபீர், எல்லாரையும் உள்ளே கொண்டுட்டு வந்து நாம் ஒரு மேஜிக் பண்ணுறோம். நாகார்ஜுனா சார் இருக்காங்க, இவங்களை எல்லாருமே அந்தந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்கவுங்க சூப்பர் ஸ்டார்ஸ் தான். இவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நாம் கதைக்குள்ளே உள்ள இவங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஃபிக்ஸ் பண்ணால் அது ஜஸ்டிஸ் ஆகுமா? அந்த ஜஸ்டிஸ் ஆகி அது சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு வேல்யூவை கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வியில் தான் படத்தினுடைய வெற்றி தோல்வியே சிக்கலாகுது. இதுக்கு ரொம்ப ஈஸியாக ரஜினியை கமல் வச்சு படம் பண்ணிட்டு போயிடலாம், அது ஈஸி. உண்மையிலே வந்துட்டு 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு தளபதி மாதிரி ஒரு படத்தை திருப்பி இன்னொரு வேர்ஷனில் பண்ணிட முடியும். ஆனால் இப்படி 4-5 சூப்பர் ஸ்டாரை எல்லாரையும் கொண்டுட்டு வந்து கதைக்குள்ளே நுழைக்கிறது சிரமம். ஜெயிலர்லேயே நெல்சன் ரொம்ப பிரில்லியண்டாக என்ன பண்ணார், எல்லாரையுமே கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அந்த ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இடத்துல தான் கொண்டு வந்துட்டு வச்சாரே தவிர்த்து இடையில ஒரு வாட்டியும் கிளைமேக்ஸில் ஒரு வாட்டியும் தான் எக்ஸாக்டா யாரையுமே கதைக்குள்ளே ஊடுருவி கதையோடவே ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக யாரையுமே கொண்டுட்டு வரல பாருங்க. அது ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவ். அது இப்போ லியோ படத்தில் வந்துட்டு அர்ஜுனையும் சந்தேஜ் தத்தையும் வச்ச மாதிரி இந்த ஜெயிலர் வந்துட்டு மோகன்லாலையோ இல்ல வந்துட்டு சிவராஜ்குமாரையோ வந்துட்டு எங்கேயுமே யூஸ் பண்ணல. அது பிரில்லியன்ஸ். அந்த பிரில்லியன்ஸ் வந்து நிச்சயமா இங்க கிடையாது. அதாவது கிடையாதுன்னா நான் என்னன்னா லோகேஷ் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த படத்துல வந்து யாருமே கெஸ்ட் ரோல் பண்ணல, எல்லாமே கதாபாத்திரமாவே வராங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய கதாபாத்திரம் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா அவருக்கு நிகராக வந்துட்டு மற்ற கதாபாத்திரங்கள் வந்துட்டு ஒரு சமுத்திரக்கனி வைக்கலாம், ஒரு சசிகுமார் வைக்கலாம். இவங்களெல்லாம் வச்சு ஒரு கேரக்டரை பில்டு பண்ணி ஒரு படம் பண்றது எப்படி? எல்லாரையுமே சூப்பர் ஸ்டாரா வெவ்வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து கொண்டுட்டு வந்து, ஏன்னா ஒரு பேன் இண்டியாங்கிற இது ஒரு நோக்கம் தான். பேன் இண்டியா படமாக இதை நான் மாற்றணுங்கிறதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் கொண்டுட்டு வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கி அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருக்கும் வேல்யூ இல்லாமல் மற்ற சூப்பர் ஸ்டார்ஸுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீன்ஸ் இல்லாத ஒரு நிலை வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான் கூலியை பார்க்கும்போது வருது. ஏன்னா லியோவை பார்த்ததுனால. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இன்னொரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சூப்பர் ஹீரோ வச்சு அவங்களுக்கு கேரக்டர் ரோல் கொடுக்காம நார்மலாக அப்பப்போ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி கொடுத்தா ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கதை ஃபுல்லே வந்து அது கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருதுன்ற மாதிரி. ஆமாம், அதுதான் யதார்த்தம். இப்போ இந்த படமே பாருங்களேன், இப்போ வந்துட்டு மேல ரிலீஸ்ன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ May 1 தலை படத்தில் வந்துட்டு பர்த்டேல வந்துட்டு தலைவருடைய படம் வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா டக்குன்னு வந்துட்டு அது நேரம் பார்த்தாரா காலம் பார்த்தாரா என்னன்னு தெரியல, ஆகஸ்ட்னு சொல்லி படத்தை வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயிலர் படம் வந்துட்டு அந்த வருஷ கடைசியில் தான் வந்துச்சு, நல்லா ஓடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த படத்தையும் அதே மாதிரி கொண்டுட்டு வரோம் அப்படின்னு. அப்படி பார்த்தா லிங்கம் வந்துட்டு December 12 தான் வந்துச்சு, ஓடவே இல்லை. ஸோ இப்போ அந்த வருஷ கடைசி இப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் இப்போ இந்த படம் வந்துட்டு August 15 தள்ளப்படுது. இப்போ August 15 என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பேன் இண்டியா படம். எல்லா லைக் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு பேன் இண்டியானா இப்போ அப்படி தானே பார்க்குறோம். எல்லா லைக் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு கேட்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு படம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேன் இண்டியா படமாக War 2 வருது. அங்கே வந்துட்டு ஜூனியர் NTR இருக்கிறாரு, ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் ரித்திக் ரோஷன் இருக்காரு. ஸோ ஹிந்தி மார்க்கெட்டை வந்துட்டு அந்த படம் பிடிக்கும். இப்போ தெலுங்கு மார்க்கெட்டை வந்துட்டு ஜூனியர் NTRக்காக தெலுங்குல வந்துட்டு கூலி ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா என்னதான் நாகார்ஜுனா இருந்தால் கூட நாகார்ஜுனா ரஜினியா இல்லை வந்துட்டு ஜூனியர் NTRான்னு பார்த்தா அப்படின்னா அந்த ரசிகர்கள் ஜூனியர் NTR தானே கொண்டாடுவாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் அவங்களுடைய படத்துக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய ஸ்டாருக்கு. ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன தான் பேன் இண்டியாவை நீங்கள் கூலியை கொண்டுட்டு வந்தால் கூட அந்த படம் வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு ஜூனியர் NTRக்காக ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கூலிக்கு ஸ்க்ரீன்ஸ் குறையும். அதே மாதிரி வந்துட்டு ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ரித்திக் ரோஷனுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த அதுவும் வார் படத்துக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் War 1. இப்போ War 2 வருதுன்னும் போது அந்த படத்துக்கான மார்க்கெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அங்கே பிடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கூலியை பொறுத்த வரைக்கும் ஹிந்திலையும் ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சிரும், தெலுங்குலையும் ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சிரும். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நம்ம தமிழ் அண்ட் மலையாளத்தை வச்சு தான் இந்த படத்தை ஓட்டணும். அப்படின்னும் போது சுற்றி இதை வந்து நம்ம பேன் இண்டியான்னு சொன்னால் கூட இந்த படத்தை நம்ம அந்த ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போகாமல் இதை வெறும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படமாக பார்த்தாலே இந்த படம் மாஸ் பண்ணும். இதில் இவ்வளோ பேரை கொண்டுட்டு வரதுல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடல். இதெல்லாம் தாண்டி என்னென்னா இந்த படத்தை சத்யராஜ் இருக்கார். சத்யராஜ் இருக்கிறதுனாலே இந்த படத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக அவருக்கு இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா ஒரு சமீபத்தில் வந்துட்டு ஒரு 15-20 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு வில்லனா ரஜினி படத்துக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பார். சிவாஜி படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் தான் நடிக்க வேண்டியது, சுமனுடைய கதாபாத்திரம் வந்து சத்யராஜ் நடிக்க வேண்டியது. இல்லை மிஸ்டர் பாரத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம், அந்த கதாபாத்திரத்துக்கு இணையாக இல்லை அதை விட தாண்டிய ஒரு கதாபாத்திரமாக தான் நடிப்பேன், இந்த கதாபாத்திரம் அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சத்யராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் எந்திரன்லேயும் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாங்க, அந்த ப்ரொஃபஸர் போரானுடைய கதாபாத்திரம் சத்யராஜுக்கு கொடுக்கப்பட்டது. இல்லை இந்த கதாபாத்திரமும் வந்துட்டு ரஜினியோட வந்துட்டு இணையா இல்லை, ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு ரேஞ்சில் இல்லைன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தையும் தவிர்த்துறாரு. இப்படி தவிர்த்துட்டு டக்குன்னு கூலியில் ஒத்துக்கிறாரு. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்,
கூலியில இந்த மனுஷன் ஒத்துக்கிறாரு. வெயிட்டா ஒண்ணு கிடைச்சிருக்கு போல. வெயிட்டா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்ப மிஸ்டர் பாரத்ல ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் என்ன ஃபேஸ் ஆஃப், ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களோ அதை தாண்டின ஒரு மொமெண்ட் இங்க கிடைக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. கண்டிப்பா. சோ இந்த நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவா இருக்கு. ஓகே, அப்போ ஷுவர் ஷாட்டா படத்துல ஏதோ ஒரு வேல்யூவான பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த படத்துல நாகார்ஜுனாவும் இருக்காரு, உபேந்திராவும் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னும் போது இவங்க என்ன பண்ண போறாங்க? இப்ப இவங்களுக்கான ஒரு கதாபாத்திரம்லாம் இருக்கும்போது சத்யராஜுக்கு என்ன கொடுக்க போறாங்க? சரி, சத்யராஜுக்குலாம் சூப்பரா கொடுத்துட்டாருன்னா அப்போ சூப்பர் ஸ்டாருக்கு என்னதான் கொடுப்பாங்க? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும்ல, இப்போ எவ்வளோ கூட நீங்கள் வில்லன்களை வந்துட்டு நல்ல மாசா பயங்கரமாக கொடுத்துட்டீங்கன்னா ஹீரோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவருடைய வேல்யூ கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும்ல. அப்போ உண்மையிலேயே இது வந்துட்டு ரஜினி அவர்களுடைய படமா, இல்லை நாகார்ஜுனா படமா, இல்லை சத்யராஜ் படமா, இல்லை யாருக்கான படம்னு ஒரு கேள்வி ஒன்று வருதுல்ல. கண்டிப்பாண்ணா. அண்டு இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப என்னன்னா, இப்போ அதாவது இப்போ இருக்கிற இந்த டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறப்போ அவங்க பழைய படங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயமா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், கூலி படத்துலேயே வந்து இந்த கூலி படத்தோட டைட்டில் டீசர்லேயே வந்து நம்ம பார்த்தோம், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் பழைய படத்தில் பேசின அந்த டைலாக் ரீக்ரியேட் பண்ணி மறுபடியும் பேசியிருப்பாரு. அந்த பழைய படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு நம்பர் பிளேட்டோட போட்டிருப்பாங்க, அதுதான் கூலியில் மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறுபடியும் அந்த மாஸ் ஹீரோக்கு எடுத்து பண்ணி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கூலி படத்தையும். ஆனால் அது ஒன்று தாங்க இங்கே சிக்கலே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு படையப்பாக்கு போங்களேன், ஒரு முத்துக்கு போங்க, ஒரு பாஷாவுக்கு போங்க. அந்த டைமில் இப்போ 94, 95 இந்த படங்கள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்துட்டு ஒரு 25-30 வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்காது. பழைய முந்தைய படங்களுடைய ஏதாவது ஒரு சாயல் இந்த படத்தில் இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குமா? ஏன்னா உண்மையிலேயே தேவைப்படலை. இன்னைக்கு வந்துட்டு அதெல்லாம் கொண்டுட்டு வரதுங்கிறது வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மொமெண்ட்டையும் கிரியேட் பண்ணி கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டுட்டு வராங்களே தவிர்த்து அதை கொண்டு கதைக்கு எந்த விதமான ஒரு ப்ளஸுமே இல்லை. இப்போ வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு அந்த கில்லி சாங்கை வந்துட்டு உள்ளே ஒன்று கொண்டு வந்தாங்க, அந்த கபடிக்காக ஒரு பண்ணுற அந்த ஃபைட்டில் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து கதையாக வந்துட்டு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்துக்காக இது பயன்படுத்தாங்கன்னா இல்லை. இப்போ இதில் கூட வந்துட்டு கூலியில் வந்துட்டு பழைய ரெஃபரன்ஸ் நிறைய கொண்டுட்டு வராங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு அது தேவையில்லைங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு பழைய ரெஃபரன்ஸ்லாம் தேவையில்லை. அவர் வராரு இல்லை, அன்னைக்கு தேதிக்கு நாங்கள் பார்க்குறது தான் படம், அவர் சொல்கிறது தான் ஸ்டைலு, அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, அதுதான் மாசு. இங்கே சூப்பர் ஸ்டாருக்கு அவரை நிறைவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கிளர்ச்சி ஊட்டுற மாதிரியெல்லாம் வந்துட்டு பழைய படங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த இது பத்தியா அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஏன்னா இவர் வந்துட்டு 40-50 வருஷமா வந்துட்டு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இன்றளவும் வந்துட்டு விஜய்க்கும் அஜித்துக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டு ஒரு நம்பர் 1 நம்பர் 2 ரேஸ்லேயே இருக்காரு. இன்னைக்கும் இவரை வச்சு யார் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பேசுற அளவுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மனுஷனை வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கிறவருக்கு பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக மனசு பதறது. இருந்தாலும் படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க கூலி ஜாலி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கூலி காலிட்டாக்கலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இருந்தாலும் தலைவர் ஃபேனா ஒரு சினிமா ரசிகனா நானுமே வந்து கூலி படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட அடுத்த ட்ரெய்லர் அண்டு ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக வேறு லெவலில் சூப்பர் ஸ்டார் பேச போகிறாரு. அதுக்குமே வெயிட் பண்ணி பார்த்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.